அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. ரமலான் சிறப்பு தொடரிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நாட்களில் எப்படி இருந்தார்கள் என்பதை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். இணையத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் எங்களை விட்டு பிரிந்தாலும் அவருடைய அந்த அன்பு, இரக்கம், அவருடைய கட்டளைகள், தூதுத்துவம் எங்களை விட்டு பிரியவில்லை. இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அருளுக்கும் இந்த உலகத்தில் எல்லோருடைய நேசத்துக்கும் உரித்தான மகத்தான ஒரு மனிதர் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் அவரை நேசிக்காத மனிதர்கள் யாருமே கிடையாது. அப்படி வாழ்ந்துவிட்டு சென்ற இந்த ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நோன்பிலும் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏன் சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அவரது நோன்புக்கான வழிகாட்டலை நாங்கள் பார்க்கின்ற போது அது பூரணமானதாகவும் அது இலகுவானதாகவும் எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களில் செய்யாத அனைத்து அதிகமான நன்மைகளை ரசூலுல்லாஹ் நோன்பில் செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இஹ்சானோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிகமான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். திக்ர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இஅ்திகாஃப் உம்ராக்களை செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் ஒரு தனித்துவமான ஒரு பண்பு அவரிடத்தில் இருந்து தனித்துவமான இபாதத்துக்களை ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நோன்பை திறப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்படுத்தியிருக்கிறார்கள். நோன்பை பிடிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒருவர் நோன்பை திறப்பதில் அவர் அவசரமாக இருக்க வேண்டும். நோன்பை பிடிப்பதில் பிற்படுத்த முடியும் என்பதை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டித்தந்த மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நோன்பு திறப்பதில் அழகான வழிகாட்டல் ரசூலுல்லாஹ் தந்திருக்கிறார்கள். நாங்கள் ஈத்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்க வேண்டும். அவ்வாறு எங்களுக்கு ஈத்தம் பழம் இல்லை என்று சொன்னால், காய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொண்டு நோன்பு திறக்க வேண்டும். அதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தண்ணீரை கொண்டு நாங்கள் நோன்பு திறக்க முடியும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மிகவும் உன்னதமான பண்பாக காணப்படுகிறது கண்ணியமானவர்களே. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் நோன்பு திறந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். தாகம் போய்விட்டது, அதே போல எங்களுடைய அந்த தாகம் தீர்ந்து விட்டது, எங்களுக்கு கூலிகள் உறுதியாகிவிட்டது, அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரயாணத்திலும் போர்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கஸவுனா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் போருக்காக செல்வோம். கஸ்வத்தைனி, 2 போருக்காக நான் சென்றிருந்தேன். அதில் யோமு பத்ர், பத்ருடைய போர், யோமுல் ஹர்புல் ஃபத்ஹ், ஃபத்ஹுடைய அந்த போரில் நாங்கள் சென்று அந்த நேரத்தில் ஃபஅஃப்தர்னா ஃபீஹிமா, இந்த 2 போர்களிலும் நான் நோன்பு பிடிக்கவில்லை என்பதாக சொல்கிறார். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் இலகுபடுத்தி எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல கண்ணியமானவர்களே, அதை நாங்கள் பிடிக்க தவறிவிட்டால் பெண்ணுக்கு அதை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு சக்தி பெறுகின்ற போது. அதே போல கண்ணியமானவர்களே, அருள்மிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். நாங்கள் மறதியால் நோன்பை விட்டு விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் மறதியால் ஏதாவது நோன்புடைய காரியங்களை முறிக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்துவிட்டால் இந்த நோன்பு முறியாது என்ற ஒரு நற்செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் நஸிய வஹுவ ஸாயிமுன் ஃபஅகல அவ் ஷரிப ஃபல்யுதிம்ம ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் மறந்த நிலையில் ஒரு நோன்பாளி இருக்கிறாரே, இந்த நோன்பாளி ஒருவர் மறந்த நிலையில் அவர் சாப்பிட்டாலோ அல்லது குடித்தாலோ அவர் அந்த நோன்பை பூர்த்தி செய்யட்டும். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உணவளிக்கிறான், அவருக்கு நீர் புகற்றுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்படி அல்லாஹுடைய தூதரங்களுக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆஷுராவுடைய நோன்பு தான் ரமலான் மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன் இஸ்லாத்தில் இருந்த நோன்பு தான் ஆஷுராவுடைய நோன்பு. ஆகவே இந்த நோன்புடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை கேள்விப்படுகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி பிடிக்கப்படுகிறது என்று உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபனஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசா எங்களுக்கு மிகவும்
ஏற்றமானவர், அவருக்கு நாங்கள் தான் உரித்துடையவர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஆஷூராவுடைய நோன்பை எங்களுக்கு பொடிக்க சொல்லி தோன்றினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நோன்பு காலத்தில் ரசூலுல்லாஹ் குடும்பத்துடனான உறவை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டார்கள். குடும்பத்துடனான உறவை அதிகம் ரசூலுல்லாஹ் பேணினார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக தன்னுடைய குடும்பத்தை சந்தித்து ரசூலுல்லாஹ் சுகங்களை விசாரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய கஷ்ட நஷ்டங்களை விசாரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். குடும்பங்களுடைய அந்த பாவங்களை மறந்து, அவர்கள் செய்த துன்பங்களை மறந்து அவர்களோடு உறவாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃபுடைய அந்த நீயத்தோடு பள்ளிக்கு அவர்கள் இஅ்திகாஃப் ரமதானுடைய கடைசி 10 அதில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களோடு குர்ஆனை ஓதக்குள்ள இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரி, இப்படியான அழகிய பண்புகளை கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் சிறப்பு படுத்தப்பட்ட மிகவும் சந்தோஷமான ஒரு மனிதர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்படித்தான் ரமலானில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாங்கள் ரமலானில் இப்படி வாழ்வதற்கு எல்லோரும் நாங்கள் முயற்சி செய்வோமாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.